அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல மணல் மணலாக வீட்லேயே சூப்பரான நெய் செய்யலாமா? அதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டர் வந்து வெளியில் தான் வாங்கியிருக்கேன். நான் பட்டர் வந்து வீட்டில் ரெடி பண்ணல. இது வந்து நல்லா அடி கனமான பாத்திரத்தில் வந்து நம்ம நெய் உருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு நெய் வந்து கருகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 600 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு உருக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த பட்டர் எல்லாமே உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃப்ளேமை வந்து நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம நெய் உருக்குறோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 கல் உப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இது 2 சேர்த்து பாருங்கள். நெய் நல்லா வாசமாக இருக்கும். நெய் வந்து நம்ம சாப்பிடும்போதும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு 2 கல் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நல்லா உருகி வந்துடுச்சு. மேலே இந்த மாதிரி ஒரு நுரக்கட்டி வருது பாருங்கள், இதுதான் 2வது ஸ்டேஜ். இந்த நுரக்கட்டி வர்றது ஃபுல்லாக மறுபடியும் உங்களுக்கு நல்லா கொதித்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகணும். ஸோ அது வரைக்குமே நல்லாவே உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா உருக்கணும். இப்போ நல்லா வந்து அந்த நுரக்கட்டினது எல்லாமே நல்லா உருகி வந்துருச்சு. இது வரைக்குமே அடுப்பு நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இனிமேல் லாஸ்ட்டு ப்ராசஸ் வரைக்குமே அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். இதை வந்து நம்ம கைவிடாமல் நம்ம நெய்யை வந்து சைட்லலாம் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரங்கள்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா நெய் உருகி வந்துருச்சு. இதோட பக்குவம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தூக்கி ஊற்றி பார்க்கும்போது அந்த கரண்டியில் வந்து லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக கொஞ்சம் மண் மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதோடையும் வந்து நம்ம நெய் உருக்கும் போது அந்த சலசலப்பு சத்தம் எல்லாமே நல்லா ஃபுல்லாக அடங்கிடும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கொத்து நல்ல முருங்கை இலை வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முருங்கை இலை இல்லை, அதனால் இன்றைக்கி நான் வந்து கருவேப்பிலை சேர்த்து நெய்யை வந்து முறிச்சிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக செய்யணும். இல்லை அப்படின்னா நெய் வந்து உங்களுக்கு ஸ்மெல் எடுத்துரும். ஸோ நான் இப்போ அதை அப்படியே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்டெர்லைட் பண்ண ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாட்டிலில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா 6 மாதம் ஆனாலுமே நெய் வந்து கெட்டு போகாது. நமக்கு பாருங்கள், கலரே நல்லா தேன் கலராக இருக்குது. கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே ஆறட்டும். ஒரு 2 நாள் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2 நாள் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து நெய் உருக்கி பாருங்கள், ஓரளவுக்கு உறைஞ்சி வந்திருக்கு. பார்க்கவே நல்லா மணலாக நல்லா நெருன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான நெய்யோட பக்குவம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெய் வந்து வீட்டில் உருக்கிறதுக்கு கரெக்டாக சூப்பராக வந்துடும். பிகினர்ஸ் கூட செய்யலாம்.